ஆண்டவரே, நானும் என்னையும் அனுப்புங்கப்பா, அநேக ஜனங்களுக்கு என்னையும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தணும்பா, என்னையும் ஊழியத்தின் பாதையில். ஆனால் எனக்கு நான் அப்போம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கூட்டத்துக்கு வருவேன் போவேன், அப்படி தான் இருந்துக்கிட்டு இந்த சூழ்நிலையில் இருந்தேன். ஆண்டவரும் ஆனாலும் அந்த இடத்துல அந்த வார்த்தை தந்து அந்த அபிஷேகத்தை வழி நடத்தினார். அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்தோடனே ஆண்டவர் சார் இன்னொரு சகோதரனோட கூட சேர்ந்து ஊழியம் செய்யும்படியாக அந்த ஊழிய காரியங்களை தந்தார். எனக்கு ஊழியம்னா என்னென்னே தெரியாது, ஆனால் எனக்கு அந்த ஊழிய வாஞ்சியே ஆண்டவர் தந்தார். அப்போ சர்ச்சுக்கு போக, சர்ச்சில் சேர்ந்து ஊழியம் செய்யவும் சிவகாசி ஊழியங்களை தந்தார். இந்த சிவகாசியில் அந்த குடும்பங்களுக்கு போய் ஊழியங்களை செய்யவும் ஆண்டவர் கிருபை செஞ்சார். அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் இப்போவும் ஒரு பெரிய தாகத்தை தந்திருக்கிறார். எசேக்கியேல் 38:7 சொன்னது பட்டபோல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட்டின கூட்டத்தை ஆயத்தப்படுத்த அவளுக்கு காவலாளனாக இருன்னு சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து இதயத்தில் என்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் ரட்சிக்கப்படாத நம்ம குடும்பத்தில் அநேகர் இருக்காங்க, நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கு, நம்ம ஊரில் இருக்கிறாங்க, நம்ம வட்டாரத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணுமே, அவங்களாம் ரட்சிப்புகளை வழி நடத்தணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர்